எப்படி எகிப்தினுடைய ராஜாவா மாறினார்? இவருக்கு ஏதாவது ஸ்கில் இருந்துச்சா? யோசேப்பு இந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு அவருக்கு ஏதாவது தனிப்பட்ட திறமை இருந்துச்சா? அதாவது ஒரு வில்வித்தை வீரரா, அல்லது போர் திறமைகள், அல்லது பேசக்கூடிய திறமை, அல்லது சண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல பலசாலியான மனுஷனா, இவர்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் திறமைகள் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா யோசேப்புக்கு அப்படி எந்த திறமையும் கிடையாது. ஆனா அவர் எப்படி ஒரு தேசத்துக்கே ராஜாவாக மாற முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவராக இருந்தார். இன்னொரு காரியம்தான் அவர் அங்கே உயர்த்தி கொண்டு போச்சு. அதுதான் அவர் கண்டுபிடிச்ச ஒரு புது கண்டுபிடிப்பு. அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா, யோசேப்புக்கு முன்னாடி இருந்த நபர்கள், அதாவது ஆதாம்ல இருந்து யோசேப்பு வரைக்கும் இருந்த அத்தனை மனுஷங்களுமே ஆதாமை தவிர்த்து நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு பாவத்தை எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட, சந்தோஷமா, விருப்பத்தோட, ரொம்ப வேகமா போய் இந்த பாவத்துக்குள்ள எல்லாரும் ஈடுபட்டாங்க. எப்படி? லாமேக்கு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் முதல் 2 பெண்களை கல்யாணம் பண்ண நபர் பைபிள்ல அவர் தான். அவருக்கு தான் தோணுச்சு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவள் மனைவியா இருக்கும்போது இன்னொரு பெண்ணையும் தனக்கு மனைவி ஆக்கிக்கலான்ற யோசனையே அவருக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை தன்னுடைய மனைவியாகவும், மறுமனையாட்டிகளாகவும், வைப்பாட்டிகளாகவும், இன்னும் விபச்சார பாவத்துக்கு ஏற்ற மாதிரி கூட அவங்கள யூஸ் பண்றதுக்கு ஐடியாலஜி வந்ததே யார் மூலமா அப்படின்னா இந்த லாமேக்கு மூலமாகத்தான். இப்போ இதுக்கு அப்புறம் தான் நிறைய மக்கள் கோடி கோடியா ஐநாடுவாங்க கேட்டிங்கன்னா இந்த பாவத்துக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. இவரை மாதிரியே தான் விழுந்து போன தூதர்கள் கூட, சாத்தானால வஞ்சிக்கப்பட்ட தேவ தூதர்கள் கூட பூமியில ஸ்திரீகள் அழகா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள அட்ராக்ஷன் பண்றதுக்கு இவங்க ஒரு ஆண்மகன் மாதிரி இந்த பூமியில இறங்கி வந்து அவங்க கூட பழகி அவங்கள திருமணம் பண்றதுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ஒருத்தரை எடுத்துக்கல, ஒவ்வொருத்தரும் நிறைய பெண்களை தங்களுக்குன்னு மனைவிகள் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பூமியே சீரழிஞ்சு போயிட்டே இருந்துச்சு அந்த காலத்தில். அதனால தான் தேவன் ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து நோவா காலத்தில் அழிச்சார். நோவா காலத்துக்கு அப்புறமா கூட இந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மனுஷனுக்கு கட்டுப்பாடே வரல. நோவா காலத்துக்கு முன்னாடி தூதர்கள் பெண்களை தேடி வந்து தப்பு செஞ்சாங்க. அதாவது தேவன் நிர்ணயம் செய்யாத, தேவன்